அளவுக்கு அது எடுத்து கல்லில் ஒத்திக்கணும் பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். அது எங்கன்னா ஆடி வைக்கிறாருன்னா நம்ம குடும்பம் ஆட்டம் கட்டுவோம். பெரிய மனுஷனாயா நாயமாடி படுத்து அறியாத பசங்க கூட அமைக்கணும் தான் பத்துக்கிறாங்க. இந்த வயசான காலத்துல காடு வாவான்னு வீடு போறது என்ன இறங்கி பீராங்க என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாடான்னு கூப்பிடுது. வயசாய் போச்சு உன்னை ஏன்டா வீட்டுல இருக்கிற வீடு போடான்னு சொல்லுது. நாளைக்கு சாப்பிட்ற கழவனா இருந்தா கூட பொம்பளைகளை பார்த்தா சபல புத்தி போகுமா? அந்த பொம்பளை பார்த்த உடனே அந்த கழவனுக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறிக்கேறிடும். அந்த கழவனுக்கு தானா தானா எனக்கு பொண்டாட்டி வேணும் வேணும் வேணும். வயசான காலத்துல ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி வேணும் வேணும்னு இப்படி ஆடும். முன்னாடி நாங்க வரமாட்டோம்டா எப்பா, நாங்க பட்டதே போதும் எனக்கு அப்படியே விளையாட. அவங்களுக்கு ஆடுதே இதே உங்களுக்கு நல்லா ஆடுது. லாலாப்பேட்டை ரெல்லி குப்பத்துல ஆடி கிடக்குது போல. ஆயாவுக்கு ஒன்றும் நாடகத்துக்கு போனாரு. எப்போ வருவாரு வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? நீசா உலகாரனா ஆயிடுவாங்க. பெரிய மனுஷன் பாக்குறேன். நாயமாயா நீ பண்ணது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நான் தப்பு பண்ணாம இருக்கேன். நான் கேள்வி கேட்கிற இடத்துல நிக்கிறேன். நீ பதில் சொல்றபடி இடத்துல நின்னுகிறேன். வெளியில இருந்து வீட்டு உள்ள வந்திய கதை தட்டிட்டு என்ன வரணும்? கதவு மூணா தலை தட்டா வாய்ந்த ரொம்ப எம்மா சரோஜா தேவி எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது போல மென்டல் மகாராணி எங்க வரா? சொல்லிட்டு செய்யக்கூடாது. அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியம் போட்டு இல்ல புத்தியும் இல்ல எனக்கு வந்தனம் வாங்க. நீ வாங்க போற வந்து நீ தான் அவரண்ட வாங்கி நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்ய நீ பார்த்துட்டு நீ சொன்ன உடனே நோக்கு மாமி சைலண்ட் மாமி மாமாக்கு வெக்கமா வருது. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு மாமா தொண்ணூற்று செஞ்சு அவன் காயில தாலி காட்டுறான், சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறான். ஆனா இந்த வயதான காலத்தில் மனைவியை விட்டு கொடுக்காத கணவர் அன்புதான் அப்பா. கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அன்பு ஒன்று தாங்க தாரகம். எதை எடுத்து பார்ப்போம்? அன்பே சிவம். அவனே என்று சொல்வதை விடுத்து ஒரே ஒரு முறை ஒரு நாளைக்கு சிவனேன்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க. குடும்பம் சிவப்பா இருக்கும். நான் ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க சொல்றேன். சொல்லுங்க. பிரதோஷ நாள் மட்டும் சொல்லுங்க. எந்த நாள் சொன்னாலும் சரி. அந்த நாள் மட்டும் தான் சொல்லி தராங்க. கண்டிப்பா. கோவிந்தால் பசுவை தான் என்றால் கோவிந்தா அப்படின்னா சொல்லல் கண்டிப்பா கொடுப்பாங்க. எந்த விழா எடுத்தாலும் கடைசியா ஏன் கோவிந்தா போடுறோம்? அந்த கோவிந்தா போட்டதான் கோவிந்தா தா சொந்தனை கொண்டாந்து அன்னதானம் போடு. என்ன ஒரு கருத்துங்க. உண்மைதாப்பா. கோவிந்தா கோவிந்தா ஆமாங்க. சொந்தனை தா உணவு கொடு. அண்ணன் தம்பி 3 ஏக்கரை ரிஜிஸ்டர் பண்ணீங்களே, வட்டியா நாம போட்டு கோவிந்தா போடான ஞாபகதா? கோவிந்தா யாருக்கு சேர வேண்டுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்து போச்சு. அது ஐயா மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரமப்பா. அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேத்த மக்கள், அன்பான மக்கள், மக்களை காக்க மன்னவர், மன்னரை காக்க மகாராஜா, எங்கள் இருவரை கேட்ட அன்பான காவலர். இந்த சபைக்கு சமத்தரை பார்க்க
வேண்டும். அமைச்சர் விஷக்கொடி வருகிறான், அமைச்சர் வருகிறான், அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹீரோவை வந்து நின்னா பத்தியா பொலிப்பு கவுத்து விட்டு சேர நாட்டம். அம்மா தலைச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்க தேடாதீங்கோ. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மட்டும் நின்று ஆளு ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மோனில நல்லா கூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன அவசரம் அனுப்பு மன்னர் வரபடி உத்தரவு. சந்திக்கிறார் மன்னரை. மன்னரை நீ சந்திக்க போறாப்பா. எடுத்ததுக்கு பெயர் என்ன? சந்தவாசல். அடுத்த வாரம் போறாங்க மன்னர் மன்னா. வாழ்க அமைச்சரே, வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, என்ன அடுத்த காரணம்? காரணம் இருக்கிறது அமைச்சரே. என்ன சொல்லுங்க? என்னுடைய மூத்த மகன் முரளி நகர்வலம் சென்று வருகிற அப்பா என்று எங்கள் இருவரிடம் விழுப்பட்ட சென்ற மகன் வெகு நேரம் ஆகிய அரண்மனைக்கு வரவில்லை. எதற்காக காத்திருக்கிறார்? தந்தைக்கு பிறகு என் நாட்டை என் மகனிடம் ஒப்படைக்கப் போகிறேன். இதற்கு உண்டான தேதியை குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை. வாய கழுவியா ஆமா, வெள்ளிக்கிழமை எவனா வைப்பானா? மங்களகரமான நாள் அன்னைக்குதாயா நல்லா இருக்கா? வெள்ளிக்கிழமை என்ன அழகான நாளை. வெள்ளியோ கொல்லியோ வாங்க. ஆமா, வெள்ளியோ கொள்ளியோ வெள்ளிக்கிழமை யாரா வைப்பாங்களா? சரிப்பா, சனிக்கிழமை. சனி போன துணத்தேடும். சனிக்கிழமை யாருன்னா செத்துட்டாக்கா தூக்கும் போது ஒரு கோழி குஞ்சு கோயும் கொஞ்சம் கட்டி கோழி குஞ்சு கட்டுவாங்க. அதனால சனிக்கிழமை சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. உண்மைதான், பெரியவங்களாம் சொல்லுவாங்க. காலையிலேயே எழுந்து போனோம்பா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இன்னைக்கு போன வேலையே அவளை படாத பாடு, நாய் படாத பாடுப்பா அப்படின்வாங்க. சரி, திங்கட்கிழமை. தீப்பட்ட நாள். போய் தீப்பட்ட நாளே வைக்கலாம். சரி, செவ்வாய்க்கிழமை. செவ்வாவோ அவ்வாவோன்னு வாங்க. ஆமா, வாயில் போடு. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வாயில் போட்டு போடும். அதனாலதான் செவ்வாயோ அவ்வாயோ. சரி, புதன்கிழமை. புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே கிளம்பாது. எரி எடுக்க வராது. புதன்கிழமை. வியாழக்கிழமை. விசாயமோ கசாயமோன்னு வாங்க. சரி, இருக்க வேண்டிய நாளெல்லாம் சொல்லிட்டப்பா. ஒரு வாரம் முடிச்சிடுச்சா? எந்த நாள்ல வைக்க கேக்குறேன்? உன்னுடைய விருப்பம் எந்த நாள்ல வைக்கலாம்? இந்த ஒரு வாரம் போய் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். அது ஒண்ணு வெள்ளிக்கிழமை தெரியலையா? இந்த வெள்ளி தான் நல்லா இல்ல, ஓஹோ, அடுத்த வெள்ளி நல்லா நல்லா இருக்கா? சரி, உன் விருப்பப்படியே வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிச்சு விட்டு விட உங்கள் தலைமையில் சிறப்பாக உன்னுடைய வரவேற்பு சபை கலைகளா வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றுதான் மணிமுடி சுட்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும். இளவரசர் வருகிறார். பாசம் என்னும் நூல்வழி வந்த பாசமலர் கூட்டம், ஆசை என்னும் அன்பினில் மலர்ந்த அழகு பூந்தோட்டம். மலர் பாதம் பணிந்தேன்.
வேண்டும் மகளே. நல்லாருமா நல்லாருமா. பாருங்க, நீங்கள் பெற்றெடுத்த செல்வங்கள் எப்படி இளையவனோ அயல் நாடு சென்றிருக்கிறான். படிப்பதற்காக குழந்தை இன்னும் வயதுக்கு கூட வரல. ஏய், என்ன செய்யறவனே? என்ன செய்யறவனே? பயிர் வலிக்குதா? கொஞ்சமா சேனாரணும். ஊர்ல பிரியா போடுறாங்கன்னு வாரி சேராதடா அவன் கூடன்னு சொல்றேன். இன்னத்துக்கு தான் இந்த பணி நான் போட்டாரு. இப்ப முடியாது. தொடர்ந்து நாடகம் பெஜாரா இருக்குது. ஏய், அவன் என்ன கேக்குறா இப்ப முடியாதுன்ற. இப்ப நரம்பு தலைச்சாவா அந்த ஆளை ஆபரேஷன் பண்ணிக்கலாம். பாப்பா என்னப்பா நீ பண்ணது சரியா? இன்னும் பண்ணவே இல்லைங்க. நான் கேக்குறது வேற, நீ சொல்றது வேற. என்ன இது தர்மமா? நீ மட்டும் தர்மம் நடக்காது. எரியில கற்புறுத்தே வாய் போட்டு குழந்தை பேச முடியாம இப்படி இப்படிங்களா? இது மாதிரி தாலி அறக்க வாய் வந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. கொலகார பாவி. அழகாக்கறேன்னா நாயகாக்கறனா நல்லா கறனா ஆயா நல்லா கறனா ரேவதியா வாய் தர மாட்டேன். நல்லா இருக்குதுன்னு சிரிக்கிறாங்களா? நல்லா இருக்குண்ணா. அப்பா நீ வருவதற்கு காரணம் இல்லப்பா. போடாத போடாத. என்ன மோத பத்தியா உனக்கு சித்தப்பா மாதிரி நான் அப்பா என்னப்பா இது? சொல்ல மாட்டேன். சகல அம்மாவுக்கு குழந்தை கொடுத்ததே ஐயோ அப்பா. அத விளக்கமா சொல்லுப்பா. இல்லப்பா அம்மாவுக்கு நீண்ட நாளா குழந்தை கிடையாது. அப்பா என்னவோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். நான் தான் அம்மா விட்டு போய் மலையனூர் கோயிலுக்கு பையன் சுத்தி போட்டியா? நான் சுத்தி போடுறேன்னா 3 அமாவாசை இட்டு போனேன். குழந்தை தங்கிடுச்சு வயிற்றுல. அதனால நான் சித்தப்பா மாதிரி பார்த்து சொல்ல மாட்டேன். தாய் தந்தையாக இருந்தாலும் அன்பா வளர்த்துறப்பா. அப்படியா? அதனாலதான் சித்தப்பாடுறது தவற இல்ல. மகிழ்ச்சி மகளே, அப்பா. என்ன காரணம் எனக்கு தெரியுமா? என்ன காரணம் அப்பா? எங்க நாட்டின் வரைக்கும் உன்னிடம் ஒப்படைக்க போகிறேன் மகளே. அப்படியே ஆகட்டும் அப்பா. நான் உட்காரலாமா? சத்தியமே நாட்டு மக்களை நீதி தவறாமல் இந்த நாள் வரை சிறப்பான ஆட்சி புரிந்து விட்டு வருங்கால காலத்தினால் எனக்கு பிறகு இந்நாட்டை என் மகளிடம் ஒப்படைக்கப் போகிறேன். உங்களுடைய சார்பாக இந்த மலர் மாலையை அன்பு மாலையாக மகளே முரளி, மகளே முத்தரகி, கண்ணே சத்யாவதி, பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்ந்தவர் அமைச்சர். பெற்றெடுத்த பாசத்தை விட பலத்த பாசம் பெரியது என்று சொல்வார்கள். என்னுடைய கரத்தால் மணிமுடி சூட்டுவதை விட பலத்தவருடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை, அவருக்கு பெருமை, எனக்கு பெருமை. யாருக்கு வரும் இப்பேற்பட்ட பாக்கியம்? உண்மை. பெற்றது நீங்களாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்த்தது யார்? பேச வேணாம் சொன்னது. அதானே இருந்தாலும் வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்க. என்னுடைய அன்பு கட்டளை வளர்த்த பிள்ளைக்கு ஒரு திருக்கரத்தால் மணிமுடி சூட்டுங்க. இப்பொழுது இந்த மணிமுடியை என் நாட்டு இளவரசருக்கு எனது திருக்கரத்தால் சுட்ட போகிறேன். என்னப்பா சுமைக்கு அவருடைய கருத்தால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக் கொள்ளவே முடியாது. கொள்ள முடியாது. பெருத்த அவமானம். வேலாயுதா பொண்ணு பேசுறது நியாயமா? நியாயமா? கேளுங்க மக்களை. நினைத்தா நாட்டை தவிடு பொடி ஆக்கி ஏ ரைஸ் மில்ல வேலை பார்க்கறவங்களா? ஒரு தவிடு பிடிக்கிறாலும் நம்ம ஏன் கொள்ள முடியாது? கேளுங்க அமைதியா இருக்கு, அமைதியா. ஏய் கோபப்படாதப்பா. தாலி அத்த பசங்க நாங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி டேய் அரா இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. எங்க அண்ணா தரக்கிட்ட வாங்கிட்டீங்களா? அமைதியா இருக்குப்பா, அமைதியா இருக்கு. மகளே, நற்காரி நடக்கப்படுது அம்மா தடுக்கிறேன். காரணம் இருக்கிறது. அவன் யாரு பாரு? அவன் ஒரு வேலைக்காரன் நாய். அவனுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுதா? உங்களுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுங்க. இதுதான் என்னுடைய ஆசை. ஆகட்டும், ஆகட்டும். அவமானம். அத்தா, அவன் தெரியாமல் பேசுகின்றான். சரோஜா என்னடா? சாமா பத்து
இந்த நாட்டுக்கே நீதான் இளவரசி. சரோஜா ஒரு டான்ஸ் ஒண்ணா என்ன விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாய். அவர் யார் தெரியுமா? இந்நாட்டு சமுதாயம் மட்டும் கிடையாது. இந்த அரசாங்கத்திலே அவர் ஒருவர் இருந்தாலும் அவர் பரமா பெரியாரை பார்த்தா மரியாதை வைக்க வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும், மதிக்க வேண்டும், தலைவருமாக பேச வேண்டும். மகளே முரளி, தங்கை சொல்வது சரியப்பா. தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமுடி சொல்லி இவன் கருத்தால் மணிமுடி சொல்றதுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இந்நாட்டு அமைச்சர் அமைச்சர் அவருக்கு என்ன குறை? எனக்கு என்ன அடக்கலையா, அறிவில்லையா, வீரமில்லையா? இல்ல இதுதான் குறையாக இருக்கிறேன். அவருக்கு ஆண்மைதான் குறையாக இருக்கு. அதனால்தான் ஆன்லைன்ல புக் பண்ணி 2000 ரூபாய்க்கு வயதார மாத்திரம் அப்பா நான் தாராளமாக கருத்தால் செய்கிறேன். வேலைக்காரன் நாயப்பா இவன் கருத்தால் மணிமுடி சொல்ல யாருக்கு ஒருபோது ஆட்சி செய்ய மாட்டேன். அமைதியாப்பா, கோபப்படாதீங்கப்பா, கோபப்படாதீங்கப்பா. அண்ணா, இனிமேல் இந்த அரசவையில் நான் இருக்க மாட்டேன். போடா போடா மனசிக்கிறான். பஸ் பேர் வாங்கி போறேன். போடா ஆளாளுக்கு கோபப்பட்டா நற்காரி நடக்குமாப்பா. கோபத்தால எது சாதிக்க முடியாது. அமைதியா இருக்கப்பா, உனது பிள்ளைகள் பேச்சு கொண்டா இருப்பாங்க, கேட்டுக்கொண்டு அமைதியா இருக்க, அமைதியா இருக்க. அவனுக்கு அவமானம். இல்லம்மா, சேமியா காசுகிறார்கள். அத்தா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். வேணாம். ஆமா. சரோஜா இதோடா. சாமான் பாத்து. இதா இருக்கின்றார் நம்முடைய மகன் மூத்தவன் முரளி. ஆமா. அவருடைய விருப்பத்தை கேட்டீங்களா? இல்லை. இதா இருக்கின்றார் முத்தழகி. ஆமா. அவருடைய விருப்பத்தை கேட்டீங்களா? இல்லை. கேட்காமல் நீங்களா எடுத்த முடிவு இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டு விட்டது. தவறுதாப்பா, தவறுதான். நீ சொல்வது முற்றிலும் உண்மை. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய பரிமாற்றம் செய்யணும். வீடு கட்டலாமா, உங்களுக்கு இதுல விருப்பமா இல்லையான்னு கேட்கணும். தனி மனுஷ முடிவெடுத்தா அந்த குடும்பம் என்ன பாடுபடுறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சரை, நான் எடுத்த முடிவால் உன்னுடைய மனம் புண்பட்டு இருந்தால் நானே மக்கள் முன்னணியில் உன்னிடம் அறிவிக்கிறேன். வேண்டாம். சூடு சொன்னே. உனது பிள்ளைகள் பேசியதே நான் பொழுது மறந்து விட்டேன். நீங்க அப்பா, சொல்லுங்கள். தவறாக நிற்க கூடாதப்பா. மன்னிப்பு கேட்கிற மனுஷன் அதை மன்னிப்பு ஏத்துக்கிற மனுஷனை விட மனுஷன் அதிகம் பெரிய சொல்லுவாங்க. போக போக தெரியும் யார் மனிதர்கள் என்று. ஆகினாலே நான் செய்த தவறுக்காக என்னுடைய திருக்கரத்தால் என் மகனுக்கு நானே மணிமுடி சூட்டுகிறேன். என் நாட்டு நாட்டு மக்களை சிறப்பாக நீ ஆட்சி புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் அப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தையின் கடமை முடிந்ததப்பா. அதனால் இன்னொரு கடமை எனக்கு காத்திருக்கிறது. என்ன கடமையப்பா? நானும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் பாத யாத்திரையாக காசிக்கு வருவதாக அந்த விஸ்வநாதனை வேண்டியிருக்கிறேன். மன்னவா, நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை போறீங்களா? போறப்பா, எப்படி போறீங்க? நடந்தே போகிறேன். போங்க ஐயா, ஓரமா போவாதீங்க. சீக்கிரமா காசிக்கு போக முடியாது. நடு ரோட்லயே போங்க. சீக்கிரம் போவா, பின்னாடி ஆம்புலன்ஸ் தரேன். அந்த வேலை செய்யப்பா. நான் வந்துடுறப்பா. போறீங்க. ஆமா, சரி. சரோஜாவை எனக்கு போன் என்னுடைய பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டிலாகுவா நாடு. இதற்கு மேல் உன் மகனால போயிடாப்பா நாடு. அதுதான் நாடு. சிங்கம், இளம் சிங்கம் பார்த்து போடு. செயல்படுவான். வருகிறேன். சென்று வாருங்களப்பா, புறப்படுங்கள். மகனே போய் வரப்பா. புறப்படுங்களப்பா. தங்கா தங்கா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டுமா? இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பார்த்து சொல்லுங்கள். ஆகட்டும், சென்று அமைச்சரே, இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் சிங்கம் அமர வேண்டிய இடத்திலே சிறு நரிக்கு வேலை. யாரது? அறது நரியின் தந்திரத்தை பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும். ஆமா, பதிவுதான் வந்துக்குது. என்னடா வேலைக்கார பையா, பெரிய வேலைக்காரன், சின்ன வேலைக்காரன். வேலைக்காரன் தாங்க. ராஜீவ்காந்தி கொண்டது யார் தெரியுமா? யாரு? பாம்பு எப்பவுமே தெரியாது. அமைச்சரே, இனிமேல் நாடு சீரம் சிறப்போடு இருக்க வேண்டும்.
என் தந்தை ஆட்சி செய்ததை விட நான் ஆட்சி செய்த சிறப்பாக இருக்க வேண்டும். அதை விட உனது ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். போக போக தெரியும் ஆ. நாங்கள் யார் என்று. யார் வேலைக்கார பையன் தான் இல்லாத இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டேன். நான் சென்று ஓய்வு பெற்று சொல்கிறேன். அப்படியா? வேலைக்காரன், பெரிய வேலைக்காரன், சின்ன வேலைக்காரன். மொட்டை போய் குழி எங்கன போயிட வேண்டியமா? யார் இதுல பொட்ட கோழியா? இவரு டேய் டேய் நீதானா? இப்பதாம்மா ஆம்பல் அடிக்கிற மாதிரி. நான் சென்று ஓய்வு பெற்று கொள்கிறேன். புறப்படு. சிங்கத்தை பத்தி என்ன பார்த்து கூறினார்? எனது திருக்கரத்தால் மணியம்மன் சுட்ட தகுதி இல்லையா? அவளுக்கு இவனுக்கு வச்சு குத்தி அம்மா உண்டு. ஒரு 100 ரூபாய்க்கு சித்த மாத்தி குத்தா என்ன தெரியுமாடா அவனுக்கு? பகையாளி குடும்பத்தை மாடி கணக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா, ஒரு விளக்கு ஒருத்த விட்ட தாடி அறுத்தா. நம்ம தாலி ராமாயணத்திலே மகாபாரதத்தில் சகுடி இனிமேலும் இந்த கதைக்கு நீ தாண்டா. நாங்க கிடையாது. நீயே வாங்கிங்க. ஏய் இவள் இருவரையும்